Hello my dear students, I welcome you all for my channel Science with Elil. எழில் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். இன்னைக்கு நம்ம எழில் கூட floating egg experiment பண்ண போறோம். floating egg. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா டென்சிட்டி கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம்? டென்சிட்டி. எஸ், நம்ம டென்சிட்டியை கண்டுபிடிக்க போறோம். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் floating egg experiment. இதுக்கு என்னலாம் வேணும் எழில்? Water, glass, salt, egg. So எழில் சொன்ன மாதிரி water, glass, salt, egg இதெல்லாம் ரெடியா இருக்கு. நான் floating experiment பண்ண ரெடியா இருக்கு. டென்சிட்டியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, எழில் ஃபர்ஸ்ட் கவனமா வாட்டர் எடுத்து 2 கிளாஸ்ல ஆட் பண்ணுங்க. ரொம்ப ஸ்லோவா ஆட் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க வாட்டரை. give it to me. என்கிட்ட கொடுங்க. give it to me. எஸ், நீங்க அழகா கவனமா வாட்டரை 2 கிளாஸ்ல ஆட் பண்ணுங்க. கவனமா ஆட் பண்ணுங்க. ஸ்லோவா ஆட் பண்ணுங்க. வெரி ஸ்லோவா ஆட் பண்ணுங்க. எஸ், ஸ்லோ வெரி ஸ்லோலி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆட் பண்ணுங்க வாட்டரை. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆட் பண்ணுங்க. எஸ், ஸ்லோவா ஆட் பண்ணுங்க. ஸ்லோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. மெதுவா ஸ்லோ. ஓகே, போதும், இனஃப். கீழே வச்சிருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வாட்டரை 2 கிளாஸ்லையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கிளாஸில் நம்ம சால்ட் ஆட் பண்ணுற போகிறோம். டேக் த சால்ட். ஒரு கிளாஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சால்ட் ஆட் பண்ணுங்க. மெதுவா ஸ்லோவாக ஆட் பண்ணுங்க. எழில் 3 ஸ்பூன் ஆர் 4 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. மெதுவாக சிந்தாமல் ஆட் பண்ணுங்க. அகைன் ஆட் பண்ணுங்க. போடுங்க. இன்னும் நிறைய போடுங்க. சால்ட் எடுத்து நிறைய போடுங்க. எஸ், சால்ட் எடுத்து போட்டாச்சு. இன்னும் 1 ஸ்பூன் போடுங்க. ஓகே, வெரி குட். தென் ஸ்டிர் பண்ணுங்க. நல்லா கலக்குங்க. சால்ட்டை கலக்குங்க. நல்லா மெதுவாக கலக்குங்க. கீழே வரையும் நல்லா கொண்டு போய் கலக்குங்க. நல்லா கலக்குங்க. நல்லா கலக்குங்க. ஸ்லோவாக கலக்குங்க. இன்னும் கொஞ்சம் கலக்குங்க. Yes, slowly you dissolve the water. You dissolve the salt in the water. Give it to me. Give the spoon to me. So, நம்ம ஒரு பக்கம் இருக்கிற தண்ணியில் சால்ட்டை போட்டு நல்லா டிசால்வ் பண்ணணும். கம்ப்ளீட்டாக நம்ம டிசால்வ் பண்ணணும். ஸோ அப்படி டிசால்வ் பண்ணால் தான் நம்மளால் அந்த டென்சிட்டி டிஃப்ரென்ஸை நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரைட். ஸோ இப்போது இங்கே சால்ட் வாட்டர் இருக்குது ஒரு பக்கம் பியூர் வாட்டர் இருக்குது. ஓகே, யூ டேக் த எக். Give it to me. Okay, you put it down. You take another egg. Put it to the fresh water. Fulla in the egg. Yes. இப்போ பாருங்களேன், ஒரு நம்ம வாட்டர்ல எம்டியா நம்ம சால்ட் போடாத வாட்டர் இங்க இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எக் உள்ள சிங்க் ஆயிடுச்சு. உள்ள போய் மூழ்கிடுச்சு. அடியில நிக்குது எக். பட் வாட் அபவுட் இன் சால்ட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா எக்கு மேலே நிற்கிது. எக்கு ஃப்ளோட் ஆகுது, மிதக்குது. ஸோ இங்கே பியோர் வாட்டரில், சால்ட் இல்லாத வாட்டரில் முட்டை அடியில் இருக்குது. சால்ட் இருக்கிற வாட்டரில் முட்டை பாருங்கள் மேலே இருக்குது அந்த எக்கு. ஸோ எக்கு மேலே ஃப்ளோட் ஆகுது. இதுக்கு காரணம் இங்கே உள்ள வாட்டரில் டென்சிட்டி கம்மி. பட் இங்கே உள்ள வாட்டரில் நம்ம சால்ட் ஆட் பண்ணி டென்சிட்டியை அதிகப்படுத்திட்டோம். ஸோ டென்சிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டருக்கு அதிகமாக, சால்ட்டுக்கு அதிகமானு அந்த முட்டைக்கு அதிகமானு கேட்டிங்கன்னா எஸ், இப்போ இங்கே உள்ள தண்ணிக்கு தான் டென்சிட்டி அதிகமாகிடுச்சு. ஏன்னா பிகாஸ் இதில் சால்ட் இருக்குது. ஸோ அதனால முட்டையோட டென்சிட்டி குறைஞ்சிருச்சு, மேலே மிதக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா முட்டையோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அதனால அது உள்ளே போய் சிங்க் ஆகி உட்காந்துருக்கு. வாட்டரோட டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால மேலே இருக்குது. ஸோ இது மூலமாக டென்சிட்டி டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக. ஓகேவா எழில்? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா கேளு? எஸ், புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக டென்சிட்டி டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.